இன்றைக்கி சமையல் சின்ன வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் போட்டு ஒரு பருப்பு சாம்பார். பாசிப்பருப்பு துவரம்பருப்பு வேக வச்சு ஒரு சாம்பார். இந்த பக்கம் வாழைத்தண்டு பொரியலுக்கு கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். தேங்காய் போட்ட பொரியல். இந்த பக்கம் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். வெங்காயம் தக்காளி வதக்கினது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் தனியாக. இந்த பக்கம் தேங்காய், காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் முழு உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, அப்புறம் மிளகு, ஜீரகம், கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் பச்சரிசி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமா நான் வறுத்து வச்சுட்டுருக்கேன். இதை வதக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒன்றா அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு இதில் தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் கொஞ்சம், சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்சதை இது கொஞ்சம் நல்லா கொதி வந்த உடனே புளி தண்ணி விட்டு கொதிச்சுட்டுருக்கு. இது நல்லா கொதி வந்த உடனே அரைச்சதையும் விட்டு இந்த துவரம்பருப்பையும் விட்டு இறக்கி வைக்க வேண்டியது தான். துவரம்பருப்பு நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். பாசிப்பருப்பை நான் வேக வச்சு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வதக்கின வெங்காய தக்காளி போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே புளி தண்ணியோட கொதிச்சுட்டுருக்கு. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். புளி வாசனை போன உடனே அரைச்சதையும் துவரம்பருப்பையும் விட்டு இறக்கி தாளிக்க வேண்டியது தான். முடிச்சதுக்கப்புறமா காட்டுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.